ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்த்திக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஒரு தாய் ஷிப்மெண்ட் எடுத்துருக்கோம். தாய்லாண்ட்லேருந்து நம்ம பீட்டாஸ் எடுத்துருக்கோம். என்னடா தாய்லாண்ட்லேருந்து எடுத்துன்ற மேலே வாழை இலை சுற்றி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கே, தெர்மாகோல் பாக்ஸ்லாம் வரும்னு நினைக்காதீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கார், பெங்களூர். அவர் வந்து இம்போர்ட் பண்ணுவார். அவர் ஃபிஷ் இம்போர்ட் பண்ண மாட்டார். ஃப்ளவரான்ஸ் ஃபுல் மூனில் மேல் மட்டும் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நமக்கு என்ன வேணும், அவரை ஷிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவார். 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் முன்னாடி நம்மளுடைய என்னென்ன ஷிப் பண்ணி வேணும் உங்களுக்கு சொல்லிடுங்கன்றவார். நான் ஷிப் பண்ணி எனக்கு என்னென்ன தேவைப்படுது, ஹெல்பாய் இந்த மாதிரி நான் வெரைட்டிஸ்லாம் நான் லிஸ்ட்டு போட்டு அவருக்கு சென்ட் பண்ணிடுவேன். சென்ட் பண்ணோடனே அவர் அங்கே அனுப்பி டோட்டலாக அவரோட சேர்த்து நம்ம மீனும் சேர்த்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் பெங்களூருக்காகவே 4 நாள் 5 நாள் ஃபிஷ் தாயிலிருந்து வந்து அதை அவர் கண்டிஷன் பண்ணிவிட்டு நம்ம பீஸை ஃபுல்லாக தனியாக எடுத்து ஒரு நாள் கண்டிஷன் பண்ணிட்டு நமக்கு போட்டு விடுவார். ஸோ நமக்கு ஃபிஷ் வந்து நம்ம ஒரு 2 நாள் கண்டிஷன் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம ஷிப் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக ஷிப்மெண்ட் எடுக்கல. டேரெக்டாக எடுத்தோம்னா உங்களுக்கு நான் இந்த ப்ரைஸில் ஃபிஷஸ் எதுவுமே நல்லா கொடுக்க முடியாது. ஹெல்பாய்ஸ் நான் 1000க்கு மேலே வச்சா தான் உங்களுக்கு சரி. அந்த தாய்லேருந்து எடுத்தோம்னா உங்களுக்கு நான் ஹெல்பாயே 1000க்கு மேலே தான் நான் கொடுக்கணும். ஸோ அப்படின்ற ரேஞ்சு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி டேரெக்டாக இம்போர்ட் பண்ணாமல் நம்ம பிரதர் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ், அவர் ஃப்ளோரான்ஸ்லாம் எடுப்பார். ஸோ அவர் வழி நான் இம்போர்ட் பண்ணுறேன். எல்லா ஃபிஷ்ஷுமே பியூர் தாய்லாண்ட் இம்போர்ட்டட் ஃபிஷ் தான், எந்த ஒரு குறையுமே கிடையாது. இல்லை ஜெயன்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்தேன். எல்லாமே தாய் ஷிப்மெண்ட்ஸ் தான், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இந்த தடவை ரெட் ஹெல்பாய் உண்மையிலே சொல்கிறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ரெட் ஹெல்பாய் நான் இந்த அளவு குவாலிட்டி வரும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 2-3 டேஸ் கண்டிஷன் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ரெட் ஜாயிண்ட் எடுத்திருக்கீங்க, FCCPயில் ஜாயிண்ட் எடுத்திருக்கீங்க. அந்த இருக்குது பார்த்தீங்களா, இது FCCPயில் ஜாயிண்ட் நானே பார்த்ததில்ல. ஸோ நான் FCCP ஜாயிண்ட் கேட்கல, பட் ஒரு 2 ஃபிஷ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சேர்த்து எடுத்து போட்டு விட்ருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். குவாலிட்டி எல்லாமே சூப்பராக. இந்த ஹெல்பாய் ஃபீமேலை நான் கையில் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. ஃபீமேல் உண்மையிலே தரம். எனக்கு ரெட் ஹெல்பாய் இந்த தடவை ஜாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் சைஸு. இந்த ஃபீமேல் தான் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. கொஞ்சம் என்னன்னு தெரியல, இதனால நான் கவனிக்கணும். ஏன்னா 4 நாள் அந்த தண்ணியில் வந்துட்டு தாய்லாண்ட்லேருந்து இங்கே அந்த குட்டி பாக்கெட்டில் வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு நாளாக நம்ம வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். நான் நிறைய பேருக்கு டம்போயர்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரீ புக் பண்ணியிருந்தோம், கிங் க்ரௌன் டைல் அதெல்லாம். ஸோ அந்த ப்ரீ புக்காண்டி கொஞ்சம் சீக்கிரம் நான் வாங்கிட்டேன். நான் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு சும்மா நான் நேற்று தான் நான் வீடியோ எடுத்தேன். சார் நேற்றே தான் ஷிப் பண்ணிட்டு வந்துச்சு. சாரி வளர்றேன், நேற்று தான் ஷிப் பண்ணிட்டு வந்துச்சு. நேற்றே நான் வீடியோ எடுத்திருந்தேன். இதெல்லாம் பாருங்கள், நேற்று எடுத்த வீடியோ. ஃபிஷ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துச்சு. பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி மீன் எவ்வளோ கலரை வெளியே காட்டுதுன்னு பாருங்கள். இன்னொரு 2-3 டேஸ் போச்சு ஃபிஷ் இதோட அட்டகாசமாக இருக்கும். இதில் நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து புக் ஆயிடுச்சு. என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன், அதை பார்த்துக்குங்க. அதில் நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2-3 பேர்ஸ் வந்து நம்மளோட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் வீடியோ அப்டேட்ஸ்லாம் போடலை. இன்றைக்கி சாயந்தரம் இல்லாட்டி நாளையிலேருந்து நான் அப்டேட்ஸ் போடுவேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே சீப் ப்ரைஸில் நான் கொடுக்குறேன்.